Hi students. So, this textbook la 8th sum. The following velocity time graph (VT) graph represents a particle moving in the positive x direction. Calculate the distance traveled and displacement covered by the particle from 0 to 2 seconds. இப்போ வந்து ஆக்சுவலா பார்ட்டிகிளோட மூவ்மெண்ட் அப் டு 7 செகண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அப்போ வெலாசிட்டி ஃப்ரம் த ஆரிஜின் இப்போ பாருங்க வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு 0 to 1 செகண்ட். 0 to 1 செகண்ட் வந்து வெலாசிட்டி வந்து நெகட்டிவ்ல போயிருக்கு. அதாவது -2 மீட்டர் per செகண்ட் போயிருக்கு 1 செகண்ட்ல. அப்புறம் 1.5 செகண்ட் இந்த டைம் இங்க இருக்கு பாருங்க. இந்த டைம் இது வந்து 1.5 செகண்ட். திரும்பவும் x axis 0 அட்டைன் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் இங்க ரிமைனிங் டைம் இருக்கு பாருங்க. அப்ப 2 minus 1.5 அது வந்து என்ன 0.5 செகண்ட். அதாவது இந்த 2 செகண்ட் minus 1.5 செகண்ட் ரிமைனிங் டைம் வந்து 0.5 செகண்ட். அதுல வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குது. புரியுதா? இன்க்ரீஸ் ஆயிருக்குது வெலாசிட்டி. அதுக்கப்புறம் 2 செகண்ட்ல இருந்து 5 செகண்ட் வரைக்கும் 2 செகண்ட் to 5 செகண்ட் வந்து வெலாசிட்டி is parallel to the x-axis. அப்படின்னா velocity வந்து கான்ஸ்டன்டா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 5 to 6 செகண்ட் 5 செகண்ட்ல இருந்து 6 செகண்ட்ஸ் இருக்கும்போது velocity வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குது. அப்புறம் 6 to 7 வந்து கிட்டத்தட்ட 0 ஆயிடுச்சு. புரியுதா? அப்போ இந்த என்டையர் கிராஃப்ல வந்து velocity வந்து வேரியேஷன் ஆஃப் velocity with டைம் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்ல படிக்கும்போது velocity time கிராஃபுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. velocity time கிராஃபுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அது என்ன ரெண்டு இம்பார்ட்டன்ஸ்? ஸ்லோப் எடுத்தோம்னா வாட் velocity versus time ஸ்லோப் எடுத்தோம்னாக்க அது ஆக்சலரேஷன். இங்க வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏரியா அண்டர் த velocity time graph is equal to the distance traveled or the displacement. அப்போ first you should know that area under the velocity time graph is equal to distance traveled as well as displacement. இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது வெக்டர். அது பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம், ஜீரோவாவும் இருக்கலாம். whereas distance traveled எப்பவுமே பாசிட்டிவ். அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்ப displacement is always positive. புரியுதா? அப்ப இப்ப நம்ம 0 to 2 செகண்ட் பாருங்களேன். 0 to 2 செகண்ட் வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குது. நல்லா பாருங்க, ரெண்டு ட்ரையாங்கிள். அதாவது x ஆக்சிஸ்க்கு கீழ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, பிகர் ட்ரையாங்கிள். x ஆக்சிஸ்க்கு மேல 2 செகண்டுக்குள்ள ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்கு. அப்போ இந்த ஏரியா ஓகேவா, இந்த குட்டி ட்ரையாங்கிளோட ஏரியா. அப்புறம் இந்த ஏரியா பார்க்கணும் நம்ம. இந்த ஏரியா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணோம்னா we will get the distance traveled by the particle from 0 to 2 second. அப்போ distance traveled means we have to add the areas. இப்போ displacement is a vector இல்லையா? அதே 0 to 2 seconds what will be the displacement of the particle? அப்போ below the x-axis the area is negative. Above the x-axis the area is positive. அப்ப displacement calculate பண்ணும்போது ஏரியாவை ஆட் பண்ண முடியாது. புரியுதா? whereas distance calculate பண்ணும்போது the area of the larger triangle below the x-axis நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா distance traveled பாசிட்டிவ் தானே. அப்போ distance traveled is equal to area of the first triangle plus area of the second triangle. Whereas displacement is equal to what? Area of the second triangle is positive minus of area of the second triangle. எப்ப செய்யலாமா? அப்ப area of a triangle formula என்னப்பா? half into base into height இல்லையா? அப்ப the first triangle அப்ப வந்து first I am going to calculate the distance traveled. ஓகேவா? அப்ப first I am taking distance traveled is equal to distance traveled by the particle from 0 to 2 செகண்ட் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். 0 to 2 செகண்ட். அப்ப 0 to 1.5 செகண்ட் இதோட பேஸ் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட பேஸ் எவ்வளவு? 0. இது 1.5 செகண்ட் தானே. அப்போ this is equal to half into
base is 1.5 into இதோட height பாருங்களேன், இதோட height எவ்வளவு? 1 தானே, 1 second தானே. ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் வந்து 2 ஏன்னா, அப்போ இது வந்து 2. இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா. செகண்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கும் போது half into base is 0.5. பேஸ் வந்து செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு வந்து 0.5, ஹைட் வந்து 1. அப்போ பிளஸ் half into, okay, half into the base of the smaller triangle. Base of the smaller triangle வந்து 2 minus 1.5. 2 minus 1.5 is 0.5. So half into 1.5 into height of the second triangle. The height is equal to 1 unit. Okay. இப்போ இது பாத்தீங்கன்னாக்க this is equal to 1.5 into 2 எவ்வளவு? 3/2. அப்ப இது 3/2 plus இது 0.5 divided by 2. அப்ப இது வந்து 0.5 divided by 2. அப்ப 3/2 plus 0.5/2 is equal to 3.5/2 தானே, 3.5. அப்ப this is equal to 3.5 divided by 2, that is equal to 1.75. Suppose if the unit is taken in meter, means we can express the distance in a meter. ஏன்னா இது meter per second, இது second. அப்ப per second and second get cancelled. அப்ப remaining வந்து meter தான் இருக்கும். அப்ப distance கண்டுபிடிக்கும் போது நெகட்டிவ் ஏரியா, பாசிட்டிவ் ஏரியா எல்லாமே ஆட் தான் பண்ணணும். there is no negative distance. அதனால ஏரியா is positive. இப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த ரெண்டு ஏரியாவை நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு ஏரியா பாசிட்டிவ், இன்னொரு ஏரியா நெகட்டிவ். எந்த ஏரியா நெகட்டிவ்? The area below the x-axis will be negative. So displacement covered, okay, displacement of the particle. So displacement covered by the particle. And this is now equal to, first I will write the positive area above the axis, x-axis. Upper half into base is 0.5, height is 1. So this is equal to half into, okay, 0.5 is the base into height. Now the second area is minus, is it not negative? Because for displacement the second area is below the x-axis. So I will take minus half. So minus half, half into, so the base of this larger triangle is equal to how much? 1.5. Okay, this is equal to 1.5 into this triangle height is 2. So this minus already I have taken. Therefore here I am multiplying by 2 only. So this is equal to now 0.5 divided by 2 minus half 3/2. So this is equal to minus half 3/2. So this is minus of 3/2 minus 0.5/2 கூட நீங்க போட்டுக்கலாம். அப்ப 3 minus subtract பண்ணி வெளியில minus sign போட்டுக்க போறோம். அப்ப 3 minus 0.5 is 2.5. அதனால இது minus 2.5 divided by 2. அப்ப this is equal to minus 25 divided by 20. This is equal to minus 5/4. அப்ப this is equal to minus 5/4 இருக்கிறதுனால minus 4 ones are 4, 4 twos are 8, 1.25 meter. அப்ப distance traveled is equal to what? 1.75 meter positive வருதா? And displacement is what? Minus 1.25 meter. Have you all understood? Okay, fine.